தற்பொழுது இயக்குனர் ரமேஷ் கண்ணா அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியிலாக இணைகிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது சார்? அதாவது எங்களுக்கெல்லாம் அவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜான்றது எங்களுக்கெல்லாம் அவர் டைரக்டர் மட்டும் எங்களுக்கெல்லாம் ஒரு காட் ஃபாதர் மாதிரி. அதாவது இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ், நடிகர்கள் யாராலும் டெக்னீஷியன்ஸ், எடிட்டர்ஸ், கேமரா யார் எடுத்தாலும் சரி அவர் போட்ட விதை தான். அவர் தான் ஆணிவேர். அங்கிருந்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம். அவர் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தார். எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒரு அரண் மாதிரி காப்பாற்றிட்டு வந்தார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முன்னாடி நின்று போராடுவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்க டைரக்டர் மட்டுமல்ல, எங்கள் மேல ஒரு தாய் உள்ளம் கொண்டு ரொம்ப பாசமாக எங்கள் பிரச்சனை ஏதாவது ஓடி வந்து செய்தவர். என் பையனுடைய பெரிய பையன் கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருந்து ரொம்ப நேரம் இருந்து வாழ்த்தி விட்டு சென்றார். அவர் இழந்தது மாபெரும் இழப்பு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றதுன்னா, தமிழ்நாடு திரைப்படங்கள் ஒரு காலத்து ஹிந்தி படங்களை பார்த்து இருப்பாங்க, இல்லைன்னா பெங்காலி படங்களை பார்த்து இருப்பாங்க. ஆனா இவர் வந்தப்புறம் இவருடைய படங்களை தான் பெங்காலி, தமிழ்நாடு, ஹிந்தி எல்லா மொழியிலும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ராஜேஷ் கண்ணாலாம் வந்தீங்க, இன்ட்ரெஸ்ட் படத்துக்காக தவம் இருந்தார். அது மாதிரி ரொம்ப ஒரு தமிழ்நாட்டு பெயரை அந்த அளவுக்கு உயர்த்திட்டவர், தமிழ் கலாச்சாரத்தை வைத்தவர், காதலை மிகவும் வன்மையாக சொன்னவர். முதல் மரியாதை ஒரு படம் போனோம். அவருடைய நடிகர் சிவாஜி கணேசனே ஒரு மாற்று கதாபாத்திரம் உருவாக்குற சக்தி அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அது ஒரு புதுமை செய்கிற டைரக்டர் அவர். எங்களுக்கெல்லாம் அவர் பெரிய பாதுகாப்பு. அவர் இதுபோல ஒரு ஆசிரியரிடம் மாணவன் கல்வி கற்ற பொழுது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரை அந்த ஆசிரியர் ஸ்தானத்தில் அப்படியே வைத்து பார்ப்பார்கள். அதுபோல தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களையும் இயக்குனர் டைரக்டர் என்ற வார்த்தை தவிர வேற யாரும் சார் என்று கூட சொல்ல மாட்டார்கள். அவ்வளவு ஒரு தமிழ் சினிமாவில் மிக முக்கிய இடத்தை அவர் பிடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இயக்குனர் சங்கத்துடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார். தற்பொழுது அவரை இழந்திருக்கிறது. இப்ப ஒரு இயக்குனரா நீங்க எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்றீங்க சார்? இயக்குனரா சொன்னீங்களா, அதாவது ஒரு படமும் அவருடைய பாடங்கள் ஒன்றாலும் வித்தியாசமான படங்களா இருக்கும். ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு காட்சிகள், ஒரு காட்சை பற்றியோ இல்லை ஒரு டேக்கிங்ஸை பற்றி நான் புதுசாக கற்றுக்கணும். எல்லாத்திலையும் புதுமையாக அப்படி புதுக்கிட்டே இருப்பார் அவரு. இது இழந்தது எங்களுக்கு பார்த்து இனிமேல் ஒரு எந்த ஒரு கருத்துக்கும் எங்களுக்கு போய் ஒரு தலைவர் தான் அவர் தான். பெரிய ஸ்ட்ரைக் நடந்து போதா அவருக்குலாம் உடனே துணிஞ்சு முன்னாடி அவரை பார்த்து எல்லாம் உணர்ந்தேன். அது மாதிரி டைரக்டர் பாதுகாப்பான ஒரு இழந்தது எங்களுக்கு பெரிய இழப்பு. நிச்சயமா சார், உங்களுடைய வழி எங்களுக்கும் புரிகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தற்பொழுது இந்த மனநிலையில் தான் இருக்கிறது. தமிழ் சினிமாவிற்கு முதல் மரியாதை தந்த இயக்குனர் இமயத்திற்கு நாம் இறுதி மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தொலைபேசி வழியாக உங்களுடைய ஆள் மனதிலிருந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.